அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த புதிய மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. இந்த மாதம் முழுவதும் உங்களை கர்த்தர் அற்புதமாய் நடத்த உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை நேரத்திலே யோவேல் 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது, நீங்கள் சம்பிரமமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த வசனம் இந்த மாதத்திலே உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நிறைவேறுவதாக. இந்த வசனத்தினுடைய நடுப்பகுதியிலே வாசிக்கிறோம், உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களை அதிசயமாய் அற்புதமாய் நடத்த போகிறார். நீங்கள் அதை பார்க்க போகிறீர்கள். நீங்கள் வெட்கப்பட்டு போகாமல் சம்பிரமமாய் சாப்பிட்டு திருப்தி அடைய வைத்து உங்களை அருமையாய் நடத்த போகிறார். நான் விசுவாசிக்கிறேன், இந்த மாதம் இந்த வசனம் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாறுதலை கொண்டு வரும். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எந்த ஆயத்தமும் இல்லாதபடிக்கு அவர்களை நடத்த ஆரம்பிக்கிறார். யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 39வது வசனத்தினுடைய கடைசி பகுதியிலே வாசிக்கிறோம், அவர்கள் வழிக்கென்று தங்களுக்கு ஒன்றும் ஆயத்தம் செய்யவில்லை. பல லட்சங்களான ஜனங்கள் புறப்படுகிறார்கள், வழிக்கு எந்த ஆயத்தமும் கிடையாது. ஆனால் கர்த்தர் அவர்களை அருமையாய் நடத்தினார், சம்பிரமமாய் நடத்தினார், திருப்தியாய் நடத்தினார். அநேக நேரங்களில் சோதனைகள் வந்தது, வனாந்தரத்திலே வந்தது. வனாந்தரம் எப்படிப்பட்டது என்று நமக்கு தெரியும். அந்த இடத்திலே தேவன் ஒரு பெரிய காரியத்தை செய்யக்கூடுமானால் அது அவரால் மட்டும்தான் முடியும். வனாந்தரத்திலே மன்னாவை கொடுத்தார், கண்மலிருந்து தண்ணீரை புறப்பட வைத்தார், கூடவே அவரே கடந்து வந்தார், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை அவர்களுக்கு செய்தார். இதை குறித்து கடைசியிலே யோசுவா 23ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே சொல்வார், கர்த்தர் உங்களுக்கு சொன்ன நல் வார்த்தைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே என்று சொல்வார். பாருங்கள், ஆண்டவர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு சொன்ன வார்த்தையை அப்படியே நிறைவேற்றினார். இந்த மாதத்திலே தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு குறைவில்லாமல் எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் அற்புதமாய் நடத்த போகிறார். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், கடந்த மாதங்களிலே என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வனாந்தரம் போன்று இருந்தது, நான் இந்த மாதத்துக்கு எதுவும் ஆயத்தம் செய்யவில்லை, எதையும் சேமித்து வைக்கவில்லை, எப்படி என்னை ஆண்டவர் நடத்த போகிறார்? என் பிள்ளைகளின் வாழ்க்கையிலே, என் குடும்பத்தின் பிள்ளைகளின் திருமண வாழ்க்கையிலே, நான் இந்த மாதத்திலே ஆயத்தப்படுத்தி இருக்கிற சில காரியங்களிலே தேவன் என்னை எப்படி நடத்த போகிறார்? எனக்கு தெரியலையே. சிலர் சொல்லுவாங்க, பிரதர், இந்த மாதத்துல கர்த்தர் என்ன அதிசயமா நடத்தணும், நிறைய தேவை இருக்கு, நிறைய எதிர்பார்ப்பு இருக்கு, என்னை நடத்தணும், ஜெபிங்க பிரதர்ன்னு சொல்லி சிலர் சொல்லுவாங்க. நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன், கர்த்தர் இந்த ஏப்ரல் மாதத்திலே உங்களை அதிசயமாய் நடத்த போகிறார். ஒரு குறைவின்றி நடத்த போகிறார், சம்பிரமமாய் நடத்த போகிறார், திருப்தியாய் நடத்த போகிறார், உங்களை வெட்கப்படுத்தாமல் நடத்த போகிறார். நீங்கள் அற்புதங்களை காண்பீர்கள். இந்த நாள், இந்த மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். வல்லமை உள்ள பிதாவே, நல்ல தேவனே, அன்பான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய கிருபை வெளிப்படுவதாக. கடந்த மாதங்களிலே அற்புதமாய் நடத்தினீர். இந்த புதிய மாதத்துக்கு எந்த ஆயத்தம் இல்லாவிட்டாலும் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி நடத்தினீர் என்பதை நாங்கள் வேத வசனங்கள் மூலமாய் அறிகிறோம். உம்மை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே, கால்களில் இருக்கிற பாதரட்சைகள் கூட தேயாமல், வஸ்திரங்கள் கூட பழமையாய் போகாமல், ஆண்டவரே, தண்ணீரை கொடுத்து மன்னாவை கொடுத்து நீர் நடத்தினதை நாங்கள் வாசிக்கிறோம். அதே போல இந்த மாதத்திலே உம்முடைய அன்பான பிள்ளைகளை நீர் அற்புதமாய் நடத்தும். ஆண்டவரை திருப்தியாய் நடத்தும், சந்தோஷமாய் நடத்துவீராக. உம்முடைய கிருபை வெளிப்படட்டும். சகல துதிகன மகிமை ஏறெடுக்கிறோம். இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Amen.